மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட விஜயலட்சுமி கருப்புசாமி அவர்கள் வந்து நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? இந்த இன்டராக்ஷனுக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நாளா நான் உங்களை பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லைக் உங்களோட சேனல்ஸ் எல்லாமே. நானே பர்சனலா லைக் ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் சேனல் அண்ட் அப்டேட்ஸ். அண்ட் இட்ஸ் என்ன சொல்றது, இது ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்விடேஷன். இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் விசா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் விசால உள்ளுக்குள்ள வந்து இந்தியால இருந்து இண்டிவிஜுவலா அவங்க இங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பயணம் எப்படி இருந்தது? இந்த ஸ்டார்ட் அப் விசா நீங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள வந்தீங்க அப்படின்றத பத்தி மக்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப் விசா வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விசா. ஸோ நீங்க ஜப்பானுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க ஜப்பானுக்குள்ள வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரகிள் வந்து விசா வந்து நம்ம லைக் எந்த விசால உள்ள வரணுங்கிறது தான் வந்து நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். எனக்கும் அது இருந்தது. ஸோ என்னோட என்னோட ஜேர்னி வந்து லைக் நான் தூத்துக்குடியில தான் நான் என்னோட நேட்டிவ். பட் படிச்சது கோயம்புத்தூர். அப்புறமா நான் பிசினஸ் லாஸ்ட் 14 இயர்ஸ் வந்து ஐ வாஸ் டூயிங் இன் பெங்களூர். ஸோ நான் பெங்களூர்ல இருந்து நான் ஜப்பானுக்கு உள்ள வரேன் அப்படிங்கும்போது லைக் பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக தான் வந்தோம். ஸோ என்னோட கம்பெனி பேர் வந்து ஃபாக்ஸ் அகாடமி. ஸோ ஃபாக்ஸ் அகாடமி இஸ் எடிடெக் ஸ்டார்ட் அப். நாங்க வந்து ஏஐ கோர்சஸ் வந்து ஜாப்பனீஸ்க்கு வந்து நாங்க அவங்களோட மொழியிலயும் இங்கிலீஷ்லயும் வந்து நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட பிசினஸ் மாடல் வந்து ரொம்ப கிளியரா இருந்தது ஜப்பான் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி. ஸோ நான் ஏன் இதை கிளியரா சொல்றேன்னா, நீங்க விசா வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய சேலஞ்சா, அதுக்கு முன்னாடி ஜப்பான் மார்க்கெட்டை பத்தின ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எங்களோட இதுல பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 2019ல இருந்து நாங்க ஜப்பானீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். பிஃபோர் கோவிட் வந்து ஜப்பான்ல இருந்து அவங்க வந்து எங்களுக்கு உள்ள வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் நாங்க வந்து ஒரு 20 பேட்சஸ் வந்து நாங்க இன் பர்சன் நாங்க ட்ரெயின் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டை பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் வந்து எங்களுக்கு டெஃபினட்டா இருந்தது. டூரிங் கோவிட் டைம் வந்து கம்ப்ளீட்டா நாங்க ஆன்லைனுக்கு மூவ் பண்ணோம். கோவிட்ல நான் உண்மை சொல்ல போனா 2020ல இருந்தே நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன் ஜப்பான் மார்க்கெட்ல உள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு. ஏன்னா 2019, 20ல ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு இங்க ஒரு பெரிய மார்க்கெட் எங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் ஏஐக்கு வந்து இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2020ல இருந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் கோவிட் முடியிற வரைக்குமே வெயிட் பண்ணி, கோவிட் முடிஞ்ச உடனே நான் முடிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே நான் உள்ள வந்தேன். உள்ள வந்து மீன்ஸ் லைக் அந்த விசா கேட் ஓப்பன் பண்ணயுமே நான் ஃபர்ஸ்ட் அந்த மந்த்தே உள்ள வந்தேன். 2 வீக்ஸ். இதை ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ஜப்பான் லைக் மித்த மார்க்கெட் இஸ் வெரி டிஃபரெண்ட். ஜாப்பனீஸ் மார்க்கெட் இஸ் வெரி டிஃபரெண்ட். நீங்க வந்து அதோட ஒரு சரியான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்தா மட்டும்தான் இங்க மார்க்கெட்ல வந்து நம்ம சக்சஸ் ஆக முடியும். ஸோ டெஃபினட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து இங்க கிடையாது. இங்க வந்து எவ்ரி சிங்கிள் ஸ்டெப். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட இதுல நான் சொல்றேன்னா, நான் 13, 14 வருஷம் நான் பெங்களூர்ல நான் பிசினஸ் பண்ண அந்த நாலேஜ், லைக் இந்தியால பிசினஸ் பண்ண அந்த நாலேஜும் நான் இங்க வரும்போது நான் ஸ்கிராச்ல இருந்து எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஈவன் தோ எங்களுக்கு ஜப்பானீஸோட இன்டராக்ஷன் இருந்தாலுமே. ஸோ நீங்க ஜப்பானுக்குள்ள நான் உள்ள வரணும்னு நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 வீக்ஸ் நான் இங்க வந்துட்டு போனேன். நான் இங்க இருக்க என்னோட அப்பவுமே நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஜாப்பனீஸ் ஃபுட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு இங்க டீம் இருந்தாங்க. லைக் வி ஹேவ் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. டீம்ல இருந்தது. பட் அந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஐ டிசைடட் ஓகே நம்ம வந்து ஜப்பான் இம்மீடியட்டா வி ஆர் மூவிங் டு ஜப்பானீஸ் மார்க்கெட். அது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன். பட் நான் இங்க அஃபிஷியலா கம்பெனி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி போறவங்க வந்து ஒரு 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 கிளியரான ஒரு 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 தெளிவான முடிவு என்னால எடுக்க முடிஞ்சது. அந்த 2 வாரத்தோட அந்த பயணம் வந்து எனக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுத்தது. ஸோ நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் பண்ணது வந்து எப்படி உள்ள போறது. அந்த இடத்துலதான் வந்து இப்ப ஜப்பானுக்கு உள்ள வரீங்கிறது வந்து நம்ம ஜப்பான் பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியா லைக் டூரிஸ்ட் கண்ட்ரியா தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர, ஒரு பிசினஸா உள்ள வர்றதுக்கான இது வந்து நம்மளுக்கு அதுக்கான ஐ வாஸ் டூயிங் லைக் ஆல் த ரிசர்ச். நான் என்னால என்னென்ன வழியில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ நான் எல்லாமே கலெக்ட் பண்ணேன். டு பி வெரி ஹானஸ்ட் அவ்வளவு ஈஸியா இல்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியல. பட் தேங்க் காட் ஐ மெட் ஒரு கரெக்டான ஒரு பர்சனை நான் மீட் பண்ணேன். அவங்க பேர் வந்து மிகோ தன்னாக்கான்னு சொல்லிட்டு, அவங்கள நான் லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப அவங்க கூட நான் வந்து ஐ மெட் லைக் ஆன்லைன்ல மீட் பண்ணேன். ஈவன் ஜப்பான் ட்ரிப் வரும்போது அவங்க நேர்ல மீட் பண்ணும்போது அவங்க எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க. அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் இங்க ஸ்டார்ட் அப் விசான்னு ஒரு விசா இருக்குன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிசினஸ் விசாங்கிறது, மேனேஜர் விசாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்க ஜப்பானுக்குள்ள வரீங்கன்னா
பிசினஸ் ஸ்டார்ட் அப் வீசா அண்ட் பிசினஸ் மேனேஜர் வீசா, இந்த 2 வீசால மட்டும் தான் நீங்க உள்ள வர முடியும். இந்த 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கு. நான் ஏன் ஸ்டார்ட் அப் வீசா ஆப்ஷனை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இது உங்களுக்கு கனெக்ட் பண்ண, உங்களுக்கு லைக் எவ்ரி ஒன் ஜேர்னி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களோட ஜேர்னிக்கு நீங்க எந்த வீசா கரெக்டா இருக்குங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ட்ரஸ்ட் பேஸ்ட் மார்க்கெட். ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஒரு அவங்க ஸ்ட்ரக்சர் வந்து வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் தாண்டி ஒரு அழகான ஒரு கட்டமைப்போட கட்டமைச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து அவங்க சூஸ் பண்ற ஆளுங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஜப்பானீஸ் சிஸ்டம் ஸ்லோ அப்படின்லாம் கிடையாது. பர்பஸ்லி தே மேட் த சிஸ்டம் இஸ் அந்த ஸ்லோவா. ஏன்னா அவங்க தே ஆர் கரெக்டா பிக் பண்றதுக்காக அவங்க அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்கிறத என்னோட பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஸ்டார்ட் அப் வீசா வந்து ப்ரிப்பரேஷன் வீசா. ஸோ ஸ்டார்ட் அப் வீசாவுக்கும் பிசினஸ் மேனேஜர் வீசாவுக்கும் ஃபர்ஸ்ட் இருக்க பெரிய டிஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் வீசா வந்து இட்ஸ் ப்ரிப்பரேஷன் வீசா. நீங்க இதுல வந்து இனிஷியலா நாங்க வரும்போது 1 இயருக்கு இருந்தது ஸ்டார்ட் அப் வீசா. ஸோ 1 இயர் ப்ரிப்பரேஷன் வீசா. நீங்க அதில் பிசினஸ் பண்ணலாம், பட் அதில் லிமிடேஷன் இருக்கு. என்ன சொல்றது, நம்ம மெயினா அதோட பர்பஸ் ஆஃப் அந்த வீசாவோட பர்பஸ் வந்து வந்து இங்க இருந்து பிசினஸ் செட்டப் பண்றதுக்கான வீசா தான். ஒன்ஸ் நீங்க பிசினஸ் மேனேஜர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ரியல் ரெவன்யூ பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஸ்டார்ட் அப் வீசால பண்ணலாம், பட் ரொம்ப 2 மில்லியன் இட்ஸ் லைக் வெரி லோ ரெவன்யூ தான். நீங்க கைண்ட் ஆஃப் லிமிடேஷன் இருக்கு. ஸ்டார்ட் அப் வீசாவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன் வீசா. நீங்க ஓகே பிசினஸ் மேனேஜர் வீசா வந்து நீங்க உள்ள வந்த உடனேயே நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த செகண்ட் டிஃபரெண்ட் என்னன்னா, ஸ்டார்ட் அப் வீசாக்கு வந்து இது வந்து இங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து ஜப்பான்ல இங்க இருக்க ஒவ்வொரு சிட்டி கவர்மெண்ட்டும் லைக் ப்ரிஃபெக்சர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னோட வீசா வந்து ஹொக்கைடோல இருந்து லைக் ஐ எம் த ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் அண்ட் ஐம் த செகண்ட் இந்தியன் ஹூ காட் த ஸ்டார்ட் அப் வீசா ஃப்ரம் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட். ஸோ அந்த விஷயம் நான் நான் அந்த வீசா செக்யூர் பண்ற வரைக்குமே டு பி வெரி ஹானஸ்ட் எனக்கு தெரியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். பிகாஸ் ஐ வாஸ் வெரி கிளியர் மார்க்கெட்ல போறோம், என்ட்ரி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டார்ட் அப் வீசா வந்து இங்க ஜப்பான் கவர்மெண்டோட லைக் லோக்கல் நம்ம ஸ்டேட்னு சொல்ற மாதிரி இங்க ப்ரிஃபெக்சர்னு சொல்லுவாங்க. எவ்ரி ப்ரிஃபெக்சர்லயுமே அவங்க வந்து ஒவ்வொரு சிட்டியுமே வந்து ஸ்டார்ட் அப் வீசா லைக் கோட்டா மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் டோக்கியோல எடுத்தீங்கன்னா ஷிபியா ஸ்டார்ட் அப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் சப்போர்ட் ஒரு இனிஷியேட்டிவ் யோகோஹாமால இருக்கு, ஹொக்கைடோல வந்து சப்போரோல இருக்கு, கான்சைல வந்து கோபேல இருக்கு, ஃபுகுவோகா, செண்டாய், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சூஸ் எந்த சிட்டியை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு. வெறும் வீசாக்காக மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க ஒன் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுதான் உங்களோட ஹெட் குவார்டர்ஸா மாறப்போகுது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சூசிங் த பர்டிகுலர் சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட இதுல வந்து த ரீசன் வை ஐ சோஸ் ஹொக்கைடோ ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து என்ன சொல்றது, வி ஆர் த ஃபர்ஸ்ட் டீம். நாங்க அப்பதான் உள்ள வரோம். ஏன்னா ஸ்டார்ட் அப் வீசா வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு 1 இயர் டைம் எடுத்தாங்க. அந்த ஹோல் ப்ராசஸ் நான் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடியறதுக்கு வந்து. ஏன்னா வி வர் லைக் பர்சனலி ஐ அம் த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த ப்ராசஸ் உள்ள வரும்போது இங்க எல்லாமே வந்து என்ன சொல்றதுப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். என்னோட பேக்ரவுண்ட் எப்படி எந்த அளவுக்கு செக் பண்ணாங்கன்னா, என்னோட ஸ்கூல் சர்டிபிகேஷன்ல இருந்து லைக் தே கலெக்டட் ஆல் மை இன்ஃபர்மேஷன். என்னோட முன்னாடி கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எல்லாமே செக் பண்ணாங்க ப்ராப்பர். ஏன்னா வீசா வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ண போறாங்க கவர்மெண்டோட. நீங்க ஒரு ஒர்க்காக வரீங்க, கம்பெனி ஸ்பான்சர் பண்றாங்கன்னா தட் இஸ் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி. திஸ் இஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ் த வீசா. லைக் அவங்க தான் ஸ்பான்சர். சிஓஏ உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்தா வரும். லைக் பர்டிகுலர் கவர்மெண்ட். எனக்கு வந்து ஹொக்கைடோ கவர்மெண்ட்ல இருந்து என்னோட சிஓஇ வந்தது. ஸோ அது ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன்னா the moment you secure startup visa ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பிசினஸ்க்கு. ஸோ வீசாவுமே என்னோட பாயிண்ட், நீங்க அதை பிசினஸ் சப்போர்ட் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்க. ஜஸ்ட் நான் வீசா எடுத்துட்டு உள்ள வரேன், நான் பிசினஸ் எடுத்த உடனே நீங்க பிசினஸ் ஜப்பான்ல பண்ண முடியாது. இனிஷியலா நானுமே ஒரு 6 மந்த்ஸ்க்கு நம்ம ஒரு டெஃபினட்டா வி வேர் வெல், நாங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா உள்ள வந்தோம். நாங்க ஜப்பான்ல வரும்போது நாட் லைக் உள்ள வரோம் வந்தோம் நீங்க என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நாங்க கால்குலேட் பண்ண டைமை விட எக்ஸ்ட்ரா போச்சு. மோர் தென் 1 இயர் எங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷனுமே தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு வந்து பர்டிகுலர் கவர்மெண்ட்ல இருந்து நான் வீசா எடுத்திருக்கேங்கிறது பெரிய பிளஸ். பிகாஸ் இட்ஸ் ட்ரஸ்ட் பேஸ்ட் மார்க்கெட். செகண்ட், ஹொக்கைடோல வந்து இட்ஸ் மோர் தென் 40 யூனிவர்சிட்டிஸ் இங்க இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் எஜுகேஷன் ஹப். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70 to 80% வந்து இங்க இருக்கிற சிஸ்டம் இஸ் வெரி சிமிலர். நம்ம இப்ப இந்தியால எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வேற மாதிரி பண்ணுவோம், கர்நாடகா வேற மாதிரி பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. லைக் எவ்ரிதிங் இஸ் வெரி டிஃபரெண்ட், ரைட்? பட் ஹியர் 70 to 80% இஸ் வெரி சிமிலர். ஸோ பில்டிங் சக்சஸ் ஸ்டோரி ஒரு பர்டிகுலர் இதுல நீங்க பண்ணிட்டீங்க
பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் வெரி வெரி பெட்டர் வே டு ரீச் அதர் மார்க்கெட். ஸோ அதனால ஹொக்கைடோ வந்து பர்சனலா, ஏன்னா இது ஆல்மோஸ்ட் லைக் 40 யூனிவர்சிட்டிஸ், இட்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஜுகேஷன் ஹப், கம்ப்ளீட்டா ஒரு அன்டச்சான ஒரு மார்க்கெட்டிங் இருந்துச்சு. அண்ட் இங்க வந்து இன்க்ளூடிங் ஹொக்கைடோ யூனிவர்சிட்டி பெரிய பிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. அண்ட் ரிசோர்ஸ் வந்து எங்களுக்கு ஈஸியா கிடைச்சது, லைக் எஸ்பெஷலி பைலாங்குவேஜுவல் ரிசோர்ஸ், லைக் இன் ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் பேசுறவங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்தது. தேர்ட் ரீசன் வந்து ஹொக்கைடோ கவர்மெண்ட், தேர் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க தான் வந்து எல்லாமே டிஜிட்டல்ல பண்ணாங்க. ஏன்னா மித்த கவர்மெண்ட் எல்லாமே இன்னுமே அவங்க பேப்பர்ல இருக்கும்போது, இங்க வந்து எல்லாமே டிஜிட்டல்ல இருந்து எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்தது. அண்ட் வென் ஐ கேம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் இங்க வந்து நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணும்போது ஐ பர்சனலி ஃபெல்ட் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் டுகெதர். அவங்க எல்லாமே லைக் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் அப்ஸ், லைக் லோக்கல் ஸ்டார்ட் அப்ஸ், ஜாப்பனீஸ் ஸ்டார்ட் அப்ஸ், அப்புறமா இன்க்ளூடிங் பீப்புள் லைக் லோக்கல் பீப்புள், தேர் லைக் வெரி 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 ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஸ்பெக்ட், லைக் தே ஹேவ் வெரி கிளியர் வியூ, லைக் விஷன். அவங்க அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு. ஈவன் தோ நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன எக்கோசிஸ்டம் இது இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி பிக். ஸோ ஐ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் தட். அந்த ஒரு க்ரோயிங்கான ஒரு எக்கனாமி எனக்கு வந்து இது ஹொக்கைடோ பார்க்கும்போது நான் பெங்களூர் ஃபர்ஸ்ட் 2011 எப்படி பார்த்தோன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ தட் வாஸ் த ரீசன். இது ஸோ த பாயிண்ட், விசா சூஸ் பண்றதுலயுமே நீங்க யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் சிட்டி யூ ஆர் சூசிங். அண்ட் அனதர் பாயிண்ட் நீங்க கன்சிடர் பண்றது வந்து இங்க ஒவ்வொரு சிட்டிக்குமே வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, ஹொக்கைடோ இஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் கிரீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க மெயினா வந்து என்ன, ஹொக்கைடோ தான் வந்து இந்த ஜப்பானோட ஒரு அக்ரிகல்ச்சர் ஹப். இங்க இருந்து தான் மொத்தம் அவங்களோட ஃபுட் சப்ளையுமே போயிட்டு இருக்கு ஹோல் ஜப்பானுக்குமே. ஸோ இது வந்து மெயினா வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு கிரீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இட்ஸ் அ வெரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஏன்னா இது வந்து ஜப்பான்ல இருக்க ஒரு பெரிய ஐலாண்டு வந்து ஹொக்கைடோ. ஸோ இது வந்து ஹொக்கைடோவுக்கு. அதே மாதிரி இப்போ ஒசாக்கா போனீங்கன்னா பயோமெடிக்கல் ஹெல்த் கேர் செக்டர். அதே மாதிரி நீங்க ஷிபியா போனீங்கன்னா டிஜிட்டல் லைக் டீப் டெக் கோர்ஸ். யோகாமா போனீங்கன்னா அவங்க வந்து லைக் தே ஜஸ்ட் ஸ்டார்டட், போன வருஷம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுமே டீப் டெக் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. லைக் ஃபுகுவோகா போனீங்கன்னா மெயின்லி தேர் ஃபோக்கஸிங் ஃபின்டெக். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஐடியா, பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டார்ட் அப், யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் எக்கோ சிஸ்டம், பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்க இப்ப என்னோட இதுல வந்து இட்ஸ் வெரி கிளியர். நாங்க வந்து ஏன் ஹொக்கைடோ சூஸ் பண்றாங்க ஒரு ஆன்சருக்கு, ஒய் ஹொக்கைடோ, லைக் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஒய் ஜப்பான் அண்ட் ஒய் ஹொக்கைடோக்கு வந்து வி ஹேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஆன்சர். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் சூசிங் விசா யூ ஹேவ் டு பி லைக், இன்கேஸ் நீங்க ஸ்டார்ட் அப் விசா எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து அந்த எந்த சிட்டியை நீங்க சூஸ் பண்றீங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு அப்ளை. மேபி நான் அடுத்த டிஸ்கஷன்ல வந்து we will discuss like இதை வந்து எப்படி அந்த ஸ்டார்ட் அப் விசா எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத வந்து நான் அடுத்த இதுல சொல்றேன். அண்ட் தேர்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசன், ஸ்டார்ட் அப் விசால வந்து 5 million yen வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட்ல காமிச்சாலே போதும். ஆனா நீங்க பிசினஸ் மேனேஜர் டைரக்டா வரீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் 5 million yen in ஜாப்பனீஸ் பேங்க் அக்கௌண்ட். இன்கேஸ் இஃப் நீங்க ஜப்பனீஸ் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த ஈவன் நீங்க 1 yearலயே நீங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மெயினா நீங்க ஒரு ஃபாரினரா இருந்து ஜப்பானுக்குள்ள வரீங்கன்னா பிஎம் விசா வரும்போது லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி டஃப். அவ்வளவு ஈஸியா வந்து உங்களுக்கு லோக்கல் டைரக்டர் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் விசால வந்து நாங்க 6 months வந்து எப்படின்னா 6 months ஹோல் 1 year. இப்போ வந்து 2 வருஷம் ஆக்கிட்டாங்க. முன்னாடி நாங்க வரும்போது 1 year இருந்தது. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் விசா டு நான் பிசினஸ் மேனேஜர் விசா சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் லோக்கல் டைரக்டர் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ என்னோட கம்பெனில ஐ அம் த சோலோ டைரக்டர். ஸோ இது வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜா இருந்தது. இல்லைன்னா நம்ம ஒரு லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவங்களுக்கு மந்த்லி சேலரி நீங்க ரெமுனரேஷன் கொடுக்கணும். பிளஸ் அவங்க கிட்ட நீங்க எல்லா பவரும் கொடுப்பீங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூ ஆர் ஷேரிங் த பவர். கம்பெனியோட ஷேர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து யூ ஆர் கோயிங் டு ஷேர் சம்மோன் வித் ஹூ யூ டோன்ட் நோ, லைக் ஜஸ்ட் ஃபார் ஒரு கம்பெனியோட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீங்க லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அஸ் பிசினஸ் பர்சனா நான் அதை ரிஸ்கா பார்த்தேன். அதனால தான் ஐ சோஸ் திஸ் ரூட். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். ப்ரிப்பரேஷன் விசா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஞ்ச் இருக்கு. லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் லோக்கல் டைரக்டர் வந்து ஸ்டார்ட் அப் விசாக்கு வந்து தேவையில்லை. பிசினஸ் மேனேஜர் விசா நீங்க டைரக்டா அப்ளை பண்றீங்கன்னா தேவை. நீங்க ஸ்டார்ட் அப் விசா டு பிசினஸ் மேனேஜர் விசா அப்ளை பண்றீங்க, அந்த டிரான்சிஷன் பண்றீங்க, 6 months அப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், லைக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் அப் விசால இருந்து பிசினஸ் மேனேஜர்
விசிட்டர் விசா. அதுக்கு வந்து நம்ம லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தேவையில்லை. ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். கடைசியா உள்ள பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் அப் விசா வந்து கம்ஸ் வித் கிராண்ட்ஸ், சப்சிடி, மானியம் வந்து ஸ்டார்ட் அப் விசாக்கு வந்து நிறையவே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்னோட இதுல வந்து நான் வந்து எனக்கு 3 கிராண்ட் எனக்கு அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பிசினஸ் ஐடியா, டிபெண்ட்ஸ் ஆன் லோக்கல் சிட்டி, அந்த எந்த பர்டிகுலர் சிட்டி நீங்க அப்ரூவ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களோட கிராண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஷிபியாவோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், ஹொக்கைடோடது வந்து வேற மாதிரி இருக்கும், ஃபுகோக்கோடது வேற மாதிரி இருக்கும், சென்டாயோடது வேற மாதிரி இருக்கும். ஸோ லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி இது டிஃபர் ஆகும். ஸோ பட் ஸ்டார்ட் அப் விசால வந்து இங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இஸ் நாட் மேண்டேட்டரி. தட் இஸ் த பாயிண்ட். நீங்க வித் எந்த நீங்க ஒரு இன்ஜினியர் விசால நீங்க எந்த விசால மித்த நீங்க ஒர்க்கா வரீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் இந்த லெவல் ஆஃப் அட்லீஸ்ட் N3 முடிச்சிருக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. பட் ஸ்டார்ட் அப் விசால வந்து ஜாப்பனீஸ் மொழியோட ஒரு இது கிடையாது. லைக் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. ஜப்பான் மார்க்கெட் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம ஊர்ல இருந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்புறோம், மெயில் அனுப்புனா அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆங்கிலத்தில் அனுப்புற மெயிலுக்கு அவங்க, ஏன்னா நம்ம ஊர்ல ஆங்கிலம் தான் தெரியும், அவங்க ஆங்கிலத்தில் தான் மெயில் அனுப்புறாங்க. மெயில் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வரும்னு வெயிட் பண்றாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரதில்லை. அதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே ஜப்பான் மார்க்கெட் வந்து நுழைய முடியாது போல இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாங்க. நீங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா? ஸோ ட்ரஸ்ட் பேஸ்ட் அப்படின்றது இந்த ட்ரஸ்ட்டை நம்ம எப்படி டெவலப் பண்றோம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுல நீங்க என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணீங்க? ஆங்கிலத்துல வந்து மெயில் அனுப்பி இங்க ஒரு கம்பெனி கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு உங்ககிட்ட இந்த பதில் என்ன மாதிரி இருக்கும்? இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். என்ன சொல்றது, இங்க பிசினஸ் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா? எல்லாரும் வந்து இங்க மொழி லாங்குவேஜ் பேரியர் தான் சொல்றாங்க. எனக்கு பர்சனலா நான் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் அப்படின்னா இங்க இருக்கிற பிசினஸ் கல்ச்சர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ லைக் இந்தியால இப்போ நான் வந்து லைக் லாஸ்ட் 13-14 இயர்ஸ் நான் பெங்களூர் இருக்கேன். லைக் ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் பர்சனா தான் நான் இங்க உள்ள வரேன். லைக் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த உடனே வந்து ஐ கான்டாக்ட் இருக்கும், ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். லைக் தட் இஸ் த வே வி ஸ்டார்ட் த கம்யூனிகேஷன், ரைட்? இங்க வந்து நீங்க ஐ கான்டாக்ட் வைக்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்களோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரைம். ஓகே, யூ கேன் நாட் லுக் அட் எனிஒன் ஐஸ். நீங்க ஐ டு ஐ பார்க்க கூடாது. ஓகே, எனக்கு வந்து நான் கண்ணை பார்க்காம எப்படி பேசுறது அப்படிங்கிறது அது எனக்கு பிசினஸ் விட இது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தது. அண்ட் நீங்க கை கொடுக்க முடியும், நம்ம போன உடனே நம்மளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றது தான் வரும். லைக் தட் இஸ் த வே வி ட்ரெயின்ட் அப், ரைட்? ஸோ ஐ வாஸ் லைக் இங்க எடுத்தோட பவ் பண்ணும். நீங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன மொழி கத்துக்கிறீங்களோ இல்லையோ பவ் பண்ண கத்துக்கோங்க. நான் நிஜமா சொல்றேன், நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா பவ் பண்றதுக்குமே நிறைய ரூல்ஸ் இருக்கு. இவ்வளவு பர்டிகுலர் டிகிரி தான் பண்ணணும். அதுவும் நீங்க ரொம்ப இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இவ்வளவு குனியணும், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இவ்வளவு குனியணும்லாம் நிறைய நீங்க அதை கத்துக்கோங்க. அது இன்னும் அது கைண்ட் ஆஃப் சைன் லாங்குவேஜ். இட் ரியலி ஹெல்ப்ஸ். எனக்கு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் சவுண்ட்ஸ், இந்த சவுண்ட் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே போதும், இனிஷியலா நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஸோ பிசினஸ் கல்ச்சர் இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். மாதிரி இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி இமெயில் வந்து எப்படி எஸ்பெஷலி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா சாரிங்கிறது நம்மளுக்கு பெரிய வார்த்தை. இட்ஸ் பொலிட்டிக்கல் டேர்ம், ரைட்? லைக் யார் மேல ஈஸியா ஒரு சாரிக்காக நம்மளுக்கு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கு. இங்க எடுத்த உடனே நீங்க எந்த மெயில் எடுத்தாலுமே எடுத்த உடனே சாரி போட்டு தான் அனுப்புவாங்க. செகண்ட் வந்து டெஃபினட்டா வந்து நீங்க ஜாப்பனீஸ்ல தான் மெயில் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் அதுவும் ஜாப்பனீஸ்மே பிசினஸ் ஜாப்பனீஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்க ஜப்பான்ல வந்து இது ஒரு நல்ல பாயிண்ட். இங்க நீங்க பிசினஸ்க்காக வரீங்கன்னா நீங்க நார்மல் JLPT எழுத வேண்டாம். இங்க பிசினஸ்க்குன்னு ஜாப்பனீஸ் எக்ஸாம் இருக்கு. நீங்க அதை எழுதினாலே போதும். அது இன்னும் ஈஸி. அது நீங்க எப்ப வேணாலும் எழுதலாம். இட்ஸ் நாட் லைக் நீங்க நோ நீட் டு வெயிட் ஃபார் அந்த டைம் டேபிள் படிலாம் நீங்க லைக் அந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்றாங்களா அப்படி நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். பிசினஸ் ஜாப்பனீஸ் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியான்னு தெரியல. பட் இட்ஸ் for business people I recommend. Even now I'm preparing for அந்த எக்ஸாம் தான். நான் N3 N2ல நான் என்ன வேலைக்கா போக போறேன். I'm here for business, right? So that is the purpose. So அது ஒரு பாயிண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மெயில் வந்து டெஃபினட்டா நீங்க ஜாப்பனீஸா இருக்கணும். ஸோ இனிஷியலா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன், அதுவும் நார்மல் ஜாப்பனீஸ் நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே இங்க பிசினஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் வச்சிருக்காங்க, நிறைய டேர்ம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நான் வந்து எதர் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இல்லைன்னா இங்க டீபெல்னு ஒண்ணு இருக்கு. டீபெல் வந்து ரொம்ப கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காது. டீபெல் வந்து அந்த சென்டென்ஸ் ஆஃப் மோர் என்ன சொல்றது கொஞ்சம் ரியல் ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கும். அது பண்ணிட்டு அப்கோர்ஸ் கடைசியா ChatGPT வந்து கேட்கறது இது கரெக்டா இருக்கா ஜாப்பனீஸ் இவங்களோட இவ்வளவும் யூஸ் பண்ணி பண்ணுவேன். பட் அப்கோர்ஸ் என்னோட டீம்கிட்ட நான் கேட்டுப்பேன். நான் என்னோட இம்பார்ட்டன்ட் மெயில் அனுப்புறேன் அப்படின்னா என்னோட டீம் என்ன சொல்றது தே ஸ்பீக் போத் லாங்குவேஜ். அவங்க கிட்ட நான் ஒரு டைம்
டைம் வெரிஃபை பண்ணிட்டு தான். ஒரு மெயில் அனுப்புறதுக்கே நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போடணும். இது இட்ஸ் நாட் எ ஜோக். இட்ஸ் ரியலி ரியலி நீங்க சும்மா டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு ரிப்ளை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இனிஷியலா வாட் ஐ யூஸ் டு டூ, இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறமே நான் வந்து ஃபர்ஸ்டே போட்டுருவேன். நான் ஜாப்பனீஸ்ல நான் அனுப்புறேன், ஃபாலோட் பை இங்கிலீஷ் மெயில்னு சொல்லிட்டு என்னோட இங்கிலீஷ் கண்டென்ட்டே ஆட் பண்ணிடுறேன். ஒருவேளை என்னோட டிரான்ஸ்லேஷன் ஏதாவது தப்பு இருந்தா கூட அவங்களுமே மோஸ்ட்லி எல்லாமே டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. மெயிலேயே டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் சேஃப்டிக்கு வந்து நான் எப்பவுமே என்னோட இங்கிலீஷ் மெயில் வந்து ஃபாலோட் பை இங்கிலீஷ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் ஆட் பண்ணியே தான் நான் அனுப்புவேன். தட் இஸ் த வே நான் இங்க ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா இங்க தப்பா போறதுக்கு ஏன்னா இங்க எவ்ரி சிங்கிள் வேர்ட் இஸ் லைக் ஹேஸ் அ டிஃபரெண்ட் மீனிங். அண்ட் பொலைட்னஸ்க்குன்னே நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. சவுண்ட்ல இருந்து லைக் நம்மளுக்கு அது புரிஞ்சுக்க இட் டேக்ஸ் டைம். ஸோ த பாயிண்ட், பி வெரி கேர்ஃபுல் பிஃபோர் சென்டிங் எ மெயில். நீங்க மெயில் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ரிப்ளை வரும். நீங்க ப்ராப்பரா மெயில் பண்ணீங்கன்னா இங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது, இஃப் யூ கிவ் ப்ரெஷர் திங்ஸ் வில் பி கெட் டிலேட். நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா விஷயம் வந்து டிலே ஆகும். நீங்க வந்து இப்ப இந்தியா மாதிரி நான் ப்ரெஷர் கொடுத்துட்டு வேலையை வாங்குறேன்னா வேலை டிலே தான் ஆகும். பொறுமை. நான் இங்க வந்து கத்துக்கிட்டது, பெங்களூர்ல இருந்து லைக் இந்தியால இருந்து வந்துட்டு இங்க வந்து எனக்கு நான் என்ன பெருசா கத்துக்கிட்டேன்னா பொறுமை. அது வந்து இட் வாஸ் லைக் வேற வழியே கிடையாது. வருதோ வரலையோ யூ ஹேவ் டு பி பேஷண்ட். லைக் யூ ஹேவ் அது வந்து நீங்க இங்க சிஸ்டம் தான், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு விசாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா சிஓ எனக்கு வரதுக்குலாம் 2 மாசம் ஆச்சு. சிஓ கொடுத்ததுக்கு அப்புறம் விசா வரதுக்கு எனக்கு 2.5 மாசம் ஆச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேற என்ன பண்ண முடியும்? லைக் தட் இஸ் த வே யூ லைக் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. நான் அதான் சொல்றேன். நீங்க அங்க இருக்கிற டெக்னாலஜி வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க டெஃபினட்டா இங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இண்டஸ்ட்ரி வைஸ் இருக்கு. அதை நம்ம இப்போ அடுத்தடுத்து நம்ம நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் தட். பட் அதெல்லாம் செகண்டரி. மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாக்குற அந்த இட்ஸ் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. நீங்க அந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்து லைக் அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து பிசினஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சாஃப்டாலாம் இருக்க மாட்டாங்க.